இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு உரிமை, ஒரு பிரச்சனை அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி வந்து போராடுவோம். கிட்டத்தட்ட சமீபத்தில் ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஜல்லிக்கட்டு புரட்சி. அதில் மெரினா பீச்சில் அந்த இருட்டான இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டார்ச் லைட்டில் இருக்கிற வெளிச்சம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு மெய் இருக்கும். அதை வந்து அவ்வளோ உணர்ச்சி பெருக்கான ஒரு காட்சி இல்லைங்களா? அதே மாதிரியான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் இப்போ நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு சின்ன ஃப்ளெக்ஸ் போர்டு கையில், அதாவது சின்ன பதாகையை வச்சுட்டு அதில் வந்து சேவ் நேச்சர், சேவ் வாட்டர், அந்த இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி சின்ன குட்டியாக ஒரு கேப்ஷன் எழுதி அந்த பொண்ணு வந்து ஸ்வீடன் நாட்டோட பாராளுமன்ற வாசலில் போராடுறாங்க. அது யாருமே கண்டுக்கல, கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது வாரம் அந்த பொண்ணு வெள்ளிக்கிழமை வர்றதை சில பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு, அதனால் அந்த ஸ்கூலையை விட்டுட்டு முழு நேரமாக வந்து அந்த பொண்ணு வந்து அங்கே போராட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் கவனம்லாம் அந்த பொண்ணு மேலே திரும்புது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று ஆய்வாளர்களும் சரி, இயற்கை ஆர்வலர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பொண்ணு சொல்லும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் மெய் மறந்து போயிடுறாங்க, மிரட்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே மிகப்பெரிய கூட்டம் சேருது, அது புரட்சியாக வெடிக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று பண்ணுறாங்க, ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போடுறாங்க. இன்றைக்கி அது பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஹேஷ்டேக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பின்னாடி கிட்டத்தட்ட பல பில்லியன் மாணவர்களும் மக்களும் மிகப்பெரிய போராட்டக்காரர்களாக மாறி புரட்சியாக இன்றைக்கி வந்து பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா கிரேட்டா பென்பர்க்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணோட மீட்டிங்கில் பேசக்கூடிய விஷயங்களும் புரட்சிகளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநா வரைக்கும் போயிடுச்சு. ஐநா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நடக்க போகிற காலநிலை உச்சி மாநாட்டுக்காக வந்து ஒரு 500 போராட்டக்காரர் அங்கே வந்து பயங்கர ஃபோர்ஸாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்டுக்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், இது எங்களுக்கு நீங்கள் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோட புரட்சியை தொடர்ச்சியாகவும் 156 நாடுகளில் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் அப்புறம் பார்த்திங்கன்னா வகுப்பறையும் கல்லூரி மாணவர்கள்லாம் புறக்கணிச்சிட்டு ரோட்டுக்கு வந்து இன்றைக்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் உலக லெவலில் இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்து உலக அமைதிக்கான ஒரு நோபல் பரிசு இந்த பொண்ணுக்கு கொடுக்கணும் சில அமைப்புகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நாளைக்கு முதல்ல நடக்க போகிற காலநிலை உச்சி மாநாட்டில் இந்த பொண்ணு பேச போகிறாங்க. இந்த பொண்ணு பேசக்கூடிய விஷயம் எந்த மாதிரியான புரட்சிகரமான மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்றதுக்கு எல்லாருமே காத்திருக்கோம், நம்மளும் காத்திருப்போம். மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.